அந்த காலத்தில் காசியை பார்த்தவாள்லாம் வந்து ஒரு 3-4 காரணத்துக்காக தான் காசிக்கு போயிருக்கா. ஒன்று சன்னியாசி, ரெண்டாவது விஷயம் மந்திர சித்தி அடையிறதுக்காக கங்கை கரையில் உட்காந்து தபஸ் பண்ணுவா. அதுக்கடுத்தது காசியில் கங்கை இருக்கு. அந்த கங்கையில் ஏதோ கபில முனிவர் சாபத்தினால ரிஷி சாபம் எல்லாரும் சாம்பலாக போயிட்டான். அந்த சாம்பலில் இந்த தண்ணியை கலந்தால் அத்தனை பேருக்கு மோட்சம், சொர்க்க பிராப்தி. அப்படி ஒரு எலும்பு அந்த கங்கையில் கரைக்கிறதுனால, பித்திருக்கர்மா நிவர்த்தியினால, அது வேற எங்கேயும் கரைக்க முடியலன்னா தான், கர்மா அதிகமாக போச்சுன்னா தான் நீங்கள் காசிக்கு போகணும். அதை இங்கேயே செய்யறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இது சாத்தியமாக இருந்ததுன்னா கஷ்டப்பட்டு நிவர்த்தி பண்ணுறதுக்காக நடந்து போனவா தான் அதிகம். அதனால நான் வந்து குடும்பத்தோடு போகிறது அப்படிங்கிறது லோகத்தில் பிரசித்தமாக இல்லை. ஒரு புராண தகவல்கள்லையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ பார்க்குற பொழுது குடும்பத்தோடு போய் காசிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி குறிப்பு இல்லை. அந்தணர்கள் சென்றார்கள், இல்லை வந்து கர்மா உள்ளவன் சென்னா, பித்திருக்கர்மா பண்ணுறவா போனா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம காசிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு ட்ராவல் மாதிரி நினச்சின்னு போனோம்னா, நீங்கள் எந்த தலத்துக்கு போனாலும் அதனுடைய சிறப்பு அதில் வருமாங்கிறது சந்தேகம்தான். கங்கையாடிலின் காவிரியாடிலின் எங்கும் ஈசன் எனாதவர்க்குன்னா ஒரு கோவத்தில் ஒரு ஞானி சொன்னார். கங்கையில் போய் குளிச்சேன்னா, காவேரியில் குளிச்சேன்னா, எங்கும் ஈசன், எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரன் இருக்காங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு காசி. அப்போ காசியில் சுவாமி வந்து ரௌத்ர சுரூபமாக இருக்கார். சில நேரங்களில் சுவாமி தரிசனம் பண்ண வேண்டாம்னே நாம் சொல்லுவோம். காரணம் என்னென்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்னது சைவம். அதுவே தான் சொல்கிறது, மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பூஜை கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறோம். திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு தான் பூஜையை ஆரம்பிக்கிறோம். காலம்புறம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ராத்திரியில் பூஜை பண்ணுற வழக்கம் இல்லை. அந்த மாதிரி சில இடங்களில் சுவாமியை சந்திக்க வேண்டாம், சுவாமி சுதந்திரமாக இருக்கார். அந்த இடம் ஆன்மாவிற்கு நலன் பெற வேண்டும் என்பவர்கள் மட்டும் அணைந்து வழிபடுகிற நேரம். அப்போ ஆத்ம சௌக்கியம் அப்படிங்கிறது மோட்சம். எனக்கு இந்த உடல் வேண்டாம், இதன் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நான் அறிய விரும்புகிறேன், உணர விரும்புகிறேன், அதை வளர்த்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம், தாராளமாக போகலாம். உடல் நலம் சார்ந்து இருக்கிறவா அப்படின்னு சொல்லும்போது அவரை போய் மயானத்தில் போய் ஏம்பப்பானே. உடலை அழித்து சாம்பலாக பூசிக்கிற இடம் அது. உடல் அழித்து ஆத்ம ஞானத்தை காசம் மலரச் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால குடும்பத்தோட அப்படிங்கிறது ஒரு சிறப்பானதாக தோன்றவில்லை.